ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அமேசான்லேருந்து ஒரு கிளாஸஸ் போட்டிருந்தேன். அது இப்போ தான் ஆக்சுவலாக ரிவ்யூக்கே வந்துருந்தது. ஸோ இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன். ஸோ ஹே கைஸ், அமேசான்லேருந்து பேக்கேஜ் வந்துருந்துச்சு. ஆனால் அது பேக்கேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக ஓப்பனிங் வந்துருச்சு. இந்த இடத்துல ஓப்பனிங் இருக்குது. ஸோ இருங்க, எங்கள் கையை கேக் வச்சுருப்போம். இங்கே ஓப்பனிங் இருக்குது, ஆனால் இந்த சைடு மட்டும் டேப் வந்துருக்கு. ஸோ இந்த சைடில் மட்டும் டேப் ஓகே, டேப்பை க்ளீனாக எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே என்ன இருக்குதுன்னு நீங்களே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரே ஒரு பவுச் தான் இருக்குது. இது கொஞ்சம் எடுப்போம், வெளில எடுப்போம். பரவாயில்லைங்க, உங்கள் இது கிளாஸ் ஷிப்மெண்ட்டுன்னாங்க கூட பரவாயில்ல. கிளாஸ் ஷிப்மெண்ட்டில் அதனால இப்போ நல்லா ஒரு டியூரபிளாகவே கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இங்கேயே எடுத்து பார்ப்போம். பரவாயில்லைங்க, நல்லா ஸ்ட்ராங்கான ஹூக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்கிள் தான் பற்றிக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சுற்றி தான் விடுவோம். திடீர்னு பயமாக தான் இருக்குது. இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கான ஹூக்காகவே இருக்குது. இப்போ பிடிச்சிட்டு இழுத்து தான் பார்ப்போம். இது ஃபேப்ரிக் வந்துடுச்சுன்னா அதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. அது வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஊக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து கேஸை பற்றி பார்த்துருவோம். இந்த கேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கேஸாக இருக்குது. இதுவும் ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லை, மைனராக ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. ஸ்டோரியான பேசலாம். இந்த கத்தி ஆக்சுவலாக பயங்கர ஷார்ப்பு. இந்த புக்கை வச்சு வேறு கிழிச்சிருது ஆக்சுவலாக சம்டைம்ஸு. ஆக்சுவலாக ஷார்ப்பான கத்தி தான் இது. ஒரு பேஜை வேஸ்ட் பண்ணிட்டேன். சூப்பர். தூக்கி இங்கே பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து டைட்டன்லேருந்து என்னோடய பழைய கண்ணாடி. இது வந்து அந்த கண்ணாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக பார்த்துருவோம். இது வந்து ஒரு 8-9 இயர்ஸ் இருக்கும்போது வாங்கினது. இதில் வந்து கொடுத்தானுங்க, இப்படி தான் கொடுத்தானுங்க. இதில் வந்து இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு பேக். இது ஆக்சுவலாக இந்த கண்ணாடியை உள்ளேயும் வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதை வெளிலையும் எடுக்க முடியாது, வைக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஆக்சுவலாக எடுக்கணுன்னா கை கூட ஒரு மாதிரி மாட்டிக்கும். இந்த நூல் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து இந்த ரெண்டு மாட்டிக்கும். அப்புறம் ஸ்டக் ஆகிடும். இழுக்கும் போது அது உடஞ்சிரும். இதில் டாப் ஆஃப் தட் 6 months தான் வாரண்டியே கொடுத்துருந்தான். அதனால் தேங்க் காட் அது உடையும் போது 6 months வாரண்டியை முடியல. ஸோ வந்து இந்த கண்ணாடி வந்து பெருசாலாம் எதுவும் இல்லை. அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு நார்மல் கண்ணாடி. உங்களுக்கு ஒரு பேசிக் நீட் வேணும்னா அது கன்ஃபார்மாக ஃபுல்ஃபில் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அளவுக்கு இந்த லைட்டெல்லாம் பிளாக் பண்ணாது. பாருங்கள், இது இருக்கா, சுத்தமாக பிளாக் ஆகாது. படிக்கிறோமா லைட் பிளாக் பண்ணும். இது ஆக்சுவலாக இது அந்த லைட் பிளாக்கிங்க்கு கொஞ்சம் கேவலம்னா. ஸோ வந்து இந்த கண்ணாடிக்குள்ளே பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வாங்கிறதுக்கு ஒர்த்தா இந்த ப்ரைஸுக்கு. இந்த ப்ரைஸ் என்னதுன்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். கன்ஃபார்மாக நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆனால் நான் வாங்கும்போதே இதுதான் ஆக்சுவலாக லாஸ்ட் ஒன் இன் ஸ்டாக்குன்னே வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இது ஆக்சுவலாக ரீஸ்டாக் ஆகிறதுக்கு. ரீஸ்டாக் ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அது பிரச்சனை. ஸோ வந்து இதை ஓப்பன் பண்ணி தான் பார்த்துருவாங்க அப்படின்ட்டு. ஐயோ, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு துணி கண்ணாடி, அவ்வளோதான். என்னங்க, இதை குறைலாம் சொல்ல முடியாது. இதுவே 1000 இல்லை 2000 2250 இது அழகாக கொடுத்தானுங்க. 4,000 பொருள் தான் கொடுத்தானுங்க 1250க்கு. இதில் கண்ணாடி மட்டும்தான் ஒரு 2000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 100 ரூபா.
இது ஒரு 100 இது ஒரு 50 ரூபான்னு கொடுத்து வச்சிருப்பான். பிராண்ட் இல்லை, பிராண்ட் லோகோ அடிச்சு விட்டாலே அதான் இப்போ காஸ்ட்லி ஆகிடும்ன்றவானுங்க இவங்க. அவ்வளோதான் இது அவ்வளோதான் கொடுத்தான். அதோட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் தான் ஆக்சுவலாக இது. அதுக்கு கிளாத்துமே ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. பாருங்க, நல்லா டியூரபிளான ஸ்ட்ரெச்சபிளான கிளாத்தாக இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். இது மட்டும் பார்த்துட்டேன் நீங்கள் பாருங்க. பாருங்க, இதெல்லாம் எடுக்க கூட முடியல. இது அப்படியே பறகுதுங்க பாருங்க. ஆக்சுவலாக இது பயங்கர லைட்டாக இருக்குது. லைட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, லைட்டே அப்படியே தெரியுது. இது வச்சு பார்த்தாலும் எதுவும் தெரியாது, வைக்கலனாலும் எதுவும் தெரியாது. இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ரொம்ப மோர் காம்பேக்டாக பேக்டாக இருக்குது. இது சுத்தமாக இப்போ வந்து கண்ணாடி நீங்கள் துடைக்கிறீங்க, இந்த இடம்லாம் வந்து ஒழுங்காக கவர் ஆகலைன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி தான் துடைக்கணுன்ற இடத்துலலாம் வந்து இது ஸ்ட்ரெச்லாம் பண்ண முடியாது. இப்படி வச்சு ஒரு அமுக்கி இந்த இடம்லாம் டேமேஜ் ஆகி 1008 பிரச்சனை வரும். சாரி, வந்து மெயின் விஷயத்துக்கு போயிடுவோம். ஸோ வந்து இதுதாங்க இது கண்ணாடி. அது ஹைப்பு ஆக்சுவலாக இந்த கண்ணாடி திக்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்டர்டியாக இருக்குது பாருங்களேன். இப்படி நின்னா நிற்கிது, க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகுதா, நிற்கிது, க்ளோஸ் பண்ணுறீங்களா, க்ளோஸ் ஆகுது. இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுதுங்க. இது ஆஃப்லைன் போய் கடையாக பார்த்து டீசெண்டாக நாங்கள் போய் ஃபாஸ்ட் ட்ராக்லேயே வாங்கலான்னு கடைசியாக ஒரு முடிவு செஞ்சு வாங்கணும். இது வந்து ஷோரூம்லேயே வந்து இதுதான் வந்து நல்ல பீஸ் சொல்லலாம். இது பாருங்க, வந்து 2 பீஸ் இங்கே பாருங்கள். இது நிற்க வைக்கிறேன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு பீஸ் ஒரு சைடுக்காக போகுது. இதே இப்படி வச்சோன்னா அங்கே பாருங்க, அவ்வளோதான். ஆட்டோ ஓப்பனிங், ஆட்டோ ஃபோல்டிங். இதுவே இப்படின்னா போதும், இப்படின்னா போதும். அவ்வளோதான், தானாக க்ளோஸ் ஆகும், தானாக ஓப்பன் ஆகும். ஆனால் அங்கே பாருங்களேன், ரெண்டுத்துக்கும் லென்ஸோட திக்னஸ் மட்டும் பாருங்களேன். ரெண்டோட இதோட லென்ஸு திக்னஸ் மட்டும் பாருங்கள். அந்த ஃப்ரேமோடையே அவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரேமோடு சேர்த்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். இதில் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஸ்ப்ரிங் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அதாவது இதெல்லாம் வாங்கும் போது கூட ஷோரூமில் ஓரளவுக்கு இருந்தது, ஆனால் இதுவும் சப்போர்ட் இல்லாதனால இங்கே பாருங்கள் காற்றுல அப்படியே தள்ளி விடலாம். பொம்மை விளையாட்டு தான் இது. ஆனால் இதில் சப்போர்ட் கொடுத்துருங்க. அந்த ஸ்ப்ரிங் வந்து நவுறும் போது இந்த இடம் இருக்குல்ல, ஸோ வந்து இந்த ஒரு டிப்பு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இது க்ளோஸ் பண்ணால் இங்கே பாருங்க, இந்த இடத்துல வச்சா அது மேலே போகணுமா கீழே போகணுமா அந்த ஸ்ப்ரிங்கு சொல்லும் பாருங்கள். சத்தம்லாம் கேட்குது எங்களுக்கு. இது வந்து பாருங்க நிற்கிதா, ஒரு லெவலுக்கு மேலே கீழே தள்ளிட்டோமா நின்றுது தெரியலண்ணா. அது இன்னும் கொஞ்சம் கீழே அமுக்கி விட்டோன்னா நம்மளே தான் அமுக்கி விடணும். இது நிற்கிதுன்னா நிற்கிது, தள்ளி விடணுன்னா தள்ளி நின்றுடும். நல்லா ஸ்ட்ராங்காக இதாக கொடுத்துருக்காங்க. வந்து போட்டு பார்ப்போம். எங்க பயங்கர டார்க்காக இருக்குங்க இது. நீங்கள் பாருங்க, இதில் நீங்கள் கண் இருங்க, நான் இதில் காமிக்கிறேன், மிரரில் காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். இதோ பாருங்கள், என்னோடய கண்ணு தெரியலான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். மிரரில் சுத்தமாக எதுவுமே தெரியலங்க. இப்போது ஏங்க அந்த காண்டியை கழட்டினேன்னு வச்சுக்கோங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. ஐயோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இதே போதுங்க, இந்த கண்ணாடி தான் போட்டு பார்க்கணும். ஏங்க கண்ணாடி இது கடுப்பெடுத்து ஒரே நிமிஷம், சாரி. பாருங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு தூரத்துலேருந்து தெரியாது, ஆனால் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள் என்னோடய ஐ பீப்புள்ஸ் பாருங்கள் எல்லாமே கிளியராக தெரியுது. இதில் ஒரு இன்னும் ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு நீங்களே ஓர்த்துன்னு சொல்லுங்கள். நான் ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இல்லை இது லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன், இது தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். இது வந்து 2250 ஓகேவா, பார்த்துக்கோங்க. கேவலமான குவாலிட்டி. பாருங்க வச்சு டீனா போதும் பாருங்க, திறந்தாலே இங்கே பாருங்க, அவ்வளோதான் போயிடுச்சு. நீ பாருங்க, இது நிற்கிதா,
அவ்வளோதான் சைடுக்காக போயிடுச்சு. இதையும் 2 தடவை அப்படி அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுதான். அவ்வளோதான் போயிடுச்சு. 2250க்கு ப்ரீமியம் பிராண்டட் தான். ஸோ வந்து இப்போ வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா? ஐயோ ஃப்ளாஷ் வேறு அண்ணா ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம்ங்க, கொஞ்சம் மாஃபில் பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இதை வச்சா தெரியுதா? இல்லைல்ல, இப்போ எனக்கும் எதுவும் தெரியல. இங்கே பாருங்க, என் ஐஸ் இருங்க, இது இன்னும் கொஞ்சம் மிரரில் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் உங்களுக்கு இதில் பார்ஷலாக தான் தெரியுது கேமராவில் எனக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டான செட்டிங்ஸ்லேயே வச்சுட்டு இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? இப்போ திரியிறான் பாருங்கள் தெளிவாக. இதுவே கொஞ்சம் திருப்பி விட்டு வச்சேன்னா பாருங்க, இப்போ சுத்தமாக தெரியல. ஸோ வந்து இது வந்து சிங்கிள் பேனல் கிளாஸ். ஒரே ஒரு பேனல் கிடையாது, சிங்கிள் லேயர் கிளாஸ். இது வந்து ஒரு லேயர் இருக்குது, அந்த லேயரில் உனக்கு தெரிஞ்சால் தெரியும், தெரியலனா போன்ற மாதிரி. இது இப்போ பாருங்க, இது வச்சுருக்கேன், வச்சுதான் இருங்க. இந்த ஃபில்ட்ரு போட்ட மாதிரி இருக்கும். அது பாருங்க, சவப்பு கலர் ஃபில்ட்ரு போட்ட மாதிரி இது சூப்பராக இருக்குது. அப்படியே இதை வந்து பேக் பண்ணி கூட உங்களால் எங்கேயும் எடுத்துன்னு போக முடியாது. பாருங்கள், ஏன் சொல்கிறேன்னா, இந்த இதில் போடுவீங்களா பாருங்கள், போடுறதே இதில் ஒரு போட்டி தான். இப்போ வந்து உள்ள சொல்லிட்டோமா, இப்போ தான் இவ்வளோ தான் போட முடியும்னா இவ்வளோ தான் போட முடியும். இல்லை உள்ளே இங்கே பாருங்க, உள்ளே நூலெல்லாம் மாட்டிக்குவோம். நீங்கள் வெளில எடுக்கும் போதும் இது பிரச்சனை இருக்கும், உள்ளே போடும் போதும் இது பிரச்சனை இருக்கும். சரி, அதை தான் இப்படி பண்ணியிருக்கானே, மெட்டீரியல் தான் நல்லா கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தா பாருங்க, இந்த பவுச்சு கூட பாருங்க, ஒரு கிளி சும்மா கிளின்னு கீஞ்சிடுச்சு. பாருங்க, லிட்டரலாக அங்கே ஜோக்கெலாம் அடிக்கல. பாருங்க, லிட்டரலாக இங்கே ஒரு கேப் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியல, கேமராவில் எனக்கே தெரியுது. எங்கேருந்து பாருங்க, இப்போ தெரியுதான்னு தெரியலையே. பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேப். ஆக்சுவலாக குவாலிட்டி வந்து பென்சில் வாங்கினா என் தம்பி கூட யூஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் ஃபைபர் கிளாத் தான் வாங்கினா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லது. இதில் கொடுத்துருக்க ஒரே விஷயம், நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். இந்த பிளாஸ்டிக்கு, ஹெவி பிளாஸ்டிக் மட்டும். அதுவும் க்ளோஸ்லாம் பண்ண தேவை, டீனாக போதும். பட்டாசே வெடிக்கும். இதில் தலைவலி வரும் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணோன்னா. இப்படி அமுக்குனா சத்தம் வராது. அப்படின்னா டப்புன்னு தெரியாமல் பட்டுருச்சா கையில் இருக்கும்போது அவ்வளோதான் டக்கு. ஆனால் இந்த கிளாஸ் எப்படி தெரியுமா? கிளாத்து காணும், கிளாத்து. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்துக்கோங்க, இந்த சைடு வந்து நல்லா தெரியுது. ஸோ வந்து இந்த சைடு சன் கிளார், இப்போ காரில் டிரைவிங் போகிறீங்கன்னா இந்த சைடு சன்னு கிளார் அடிக்கல, இந்த சைடு கிளார் அடிக்குதா? ஒரு நிமிஷம், பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் ஆகலை. ஸோ வந்து இந்த சைடு சன் வந்து இந்த இடத்துல அடிக்குமா, இந்த டார்க்னஸ் வந்து அதை பிளாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரோடு வந்து கிளியராக தெரியும். இந்த சைடு வந்து கிளியராக தான் இருக்குது, சன்லைட்டு எதுவும் அடிக்கல. ஸோ வந்து இந்த ரோட்டில் வந்து நீங்கள் இப்படி வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு கிளியராகவே தெரியும் ரோடு. இது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஸோ மேலே வந்து இங்கேருந்து மேலே ஒரு லைட் இருக்கா. ஸோ வந்து நான் அது ரெண்டுத்தையும் டார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த லைட்டு ப்ளூ கலரில் தெரிய ஆரம்பிச்சிடும். வேறுங்க, இப்போது இங்கே ஒரு லைட் இருக்கா பாருங்கள், ப்ளூ கலரில் ஃபுல்லாக ப்ளூ கலரில் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து இதில் வித்தியாசமாக இருக்கும். வேணும்னா வேணும், வானானா வானாம், நீங்கள் ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இருக்கே. ஆக்சுவலாக இந்த டப்பா கொடுத்தான், இந்த டப்பாவை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. இன்னும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போனோன்னா, இது வந்து 9 வந்து லேயர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. 9 லேயர்ஸில் 49 மில்லிலீட்டர் வந்து மேக்ஸ் லைட்டு டார்க்னஸ் கேன்சல் பண்ணுறது. என்ன போட்டிருக்காங்கன்னா,
எழுதி வச்சுருக்கானுங்க தெரில. கண்ணாடி எங்கேயோ வச்சிட்டேன். ஸோ வந்து இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது வந்து 9 மேக்ஸிமம் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இப்படி திருப்ப வந்து இந்த லேயர்ஸ் ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஒரு லேயர் தான் வைக்கிறீங்கன்னா ஒரு லேயரில் மட்டும்தான் லைட் வெளில தள்ளும். லைட் கிடையாது. ஒரு லேயர் வந்து எப்படி சொல்கிறது, இதுதான் முதல் லேயர்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து மட்டும்தான் தெரியும், மீதி லேயர் தெரியாது. 9th லேயர்னால் இவ்வளோ லேயர் இருக்குமா, இந்த எல்லா லேயரும் லைனாக பிளாக் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் வெளில லைட்டே ஆகாது, ஒப்பேக் ஆப்ஜெக்ட் மாதிரி ஆகிடும். ஸோ ஃபுல்லாக ஸோ வந்து அவ்வளோதாங்க இதை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ வந்து இதோட ப்ரைஸ் என்னதுன்னா பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் நான் கம்பேரிசன் பண்ணி தான் இது பண்ண முடிஞ்சுது. 2250க்கு நல்லா தான் கொடுத்துச்சு. 2250 கம்ஃபர்டபுளாக கொடுத்தது. இங்கே ஒயிட் கலரில் தெரியுது, எனக்கு இந்த பேர் தெரியல. இதுதான் வந்து நான் ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஸோ வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1090. அவ்வளோதான் இதோட ப்ரைஸே 1090 தான். இதில் வந்து இந்த கிளாஸும் போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாமே இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதனால் வந்து இது நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மட்டும் சொல்லுங்கள். இதுவா இல்லை இதுவா நீங்களே முடிவு பண்ணுங்கள். நான் பர்சனலாக இதை தான் போனேன், எனக்கு தான் பிடிச்சிருக்கு. ப்ளஸ் எனக்கு இது போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம்லாம் எனக்கு பிடிச்சி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிடும். அது ரெட் கலரில் லென்ஸே ரெட் கலரில் ஃபில்ட்ரு பண்ணுவோம், அதனால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இது பிளாக்னா யூஸ்வலாக சன் கிளாஸஸ் வைக்கிறது தான். ஸோ அதனால் அவ்வளோவா இது வித்தியாசம் இல்லை, அவ்வளோவா இல்லை வித்தியாசம் இதில் வந்து நிறைய தெரியும் இதோட பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.